இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒசூர்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் போய் ஏர்லி மார்னிங் சஃபாரியும், அப்புறம் பந்திப்பூர்லேருந்து கிளம்பி மசனக்குடியில் இருக்க மாயார் சிங்கார ரோடு சஃபாரி ட்ரை பண்ணிவிட்டு, அங்கேருந்து அப்படியே நம்ம ஈவினிங் வந்து பிஜி பாளையா சஃபாரி ட்ரை பண்ணோம். அதோட வீடியோ தான் அது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போ எங்கே இருக்கோன்னா ஜவுளகிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தாங்க இருக்கும். அதோட செக் போஸ்ட் என்ட்ரி தான். நைட்டு 1:30 தான் நம்ம என்ட்ரி ஆகணும். நான் இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அப்படியே அந்த வீடியோ ரா ஃபுட்டேஜ் அப்படியே போடுறேன், அதை கேளுங்க நீங்களே. டிக்கெட் வச்சுக்கோ ப்ரோ. இங்கே ரிட்டர்ன் வரும்போது லோக்கல் வண்டி ஃப்ரீ. இது நம்ம லோக்கல் தான் இல்லையா? தெரிஞ்சிடும். இதுக்கு எதுக்கு செக் போஸ்ட்டு? இங்கே என்ன அவ்வளோ ஃபாரஸ்ட் ஏரியா. என்ன இருக்குது ஃபாரஸ்ட் ஏரியாவில்? ஏதாவது நிற்கமா? இப்போதைக்கு இருக்காது, சீசன் தான் இருக்கும். அக்கா யானை பாருக்கா. அக்கா குட்டி யானை. பாரு ஒரு பிரேக்கு. எத்தனை? 2 3 இருக்குக்கா. வந்துட்டே இருந்தேன், பொக்குன்னு ஆயிடுச்சு. நான் கல்லன்னு நினைச்சேன். பெண்ணியான தான் குட்டியோட போது பாரு. இன்னும் வரட்டும். உள்ளே இருக்கும், உள்ளே இருக்கும்.
இருக்காது ப்ரோ. பட்டு ஆரம்பமே பயங்கரமாக இருக்கு. அடிப்பா இந்த பக்கம் எங்கேயாவது இருக்க போகுது. பார்த்தியா சவுண்டு? இவ்வளோ நேரம் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இது வந்து என் மொபைலில் எடுத்த ஃபுட்டேஜ் இது. நான் திடீர்னு வந்து அவசரத்தில் மொபைலோட லென்ஸ் எல்லாம் துடைக்காமல் அப்படியே எடுத்ததுனால கிளாரிட்டி லைட்டாக அடி வாங்கிருச்சு. இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு வந்ததெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஜவுளகிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் நான் ஆல்ரெடி ஒரு 2-3 டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நைட் டைமில். இங்கே பெருசாக எந்த வைல்டு அனிமல்ஸும் சைட் ஆகாது. நாங்கள் எதிரே பார்க்கல இந்த மாதிரி யானையை வந்து நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு. நைட்டு 1:30க்கு ரோடு ஃப்ரீயாக இருந்தது. நானும் ஒரு 80-90 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்துட்டு இருந்தேன். யானை ரோட்டில் நின்னதே தெரியல. யானைக்கும் எங்களுக்கும் ஒரு 10 மீட்டர் வித்தியாசத்தில் தான் சடனாக பிரேக் அடித்தேன் நான். அந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும். நானும் என் கூட வந்த பையனும் பேசிகிட்டே வந்திருப்போம். எதுக்கு இங்கெல்லாம் சும்மா செக் போஸ்ட் வச்சுருக்காங்க, இங்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. ஏன்னா இந்த ஜவுளகிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பெருசாக எதுவுமே பார்க்க முடியாதுங்க. நான் ஒரு 2-3 டைம் வந்திருக்கேன். நான் நிஜமாகவே யானையை எதிர்பார்க்கவே இல்லை இங்கே யானையை பார்ப்போன்னு. நிஜமாகவே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது அந்த யானையை பார்த்தது. அவர்கிட்ட கூட நான் கேட்டுட்டு இருந்தேன், யானைலாம் இப்போ இங்கே வருமா என்ன அப்படின்னு சும்மா கேட்டுட்டு இருந்தேன். இப்போ அவரும் இந்த ஊர்லேருந்து அவரோட ஊர் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். இங்கே பெருசாக யானைலாம் வராது, அது ஒரு சீசனுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிகிட்டு இருந்தார். பட் ஆனால் நிஜமாகவே ரொம்ப லக்கிங்க. நாங்கள் அந்த யானையை வந்து இந்த இடத்துல பார்த்தோம். அதுவும் நாங்கள் மட்டும்தான் பார்த்தோம் அந்த யானை ரோடு கிராஸ் பண்ணுறத. நம்ம இது ஆல்மோஸ்ட் வந்து பந்திப்பூர் டிக்கெட் கவுண்டர் போயிட்டுருக்க ரோடு போயிட்டுருக்கும் போதே சைடில் வந்து ஒரு முள்ளமுன்றியை பார்த்தோம். திரும்பி ரிவர்ஸ் எடுத்து வந்தோம். பட் அதுக்குள்ளே அது உள்ளார ஓடிடுச்சு. திரும்பி அதை பார்க்க முடியல ஒழுங்கா. பந்திப்பூர் டைகர்ஸை வந்து ரீச் ஆகிட்டோங்க. டைம் வந்து ஒரு 4:45 தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தா ஒரு 4 பேர் வந்து டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிக்கெட் என்னமோ 6 o'clock தாங்க கொடுப்பாங்க. இன்றைக்கி சண்டே, அதனால் நாங்களும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்தோம். பார்த்தா அதுக்குள்ளே பயங்கர கூட்டம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பந்திப்பூரில் வந்து கொஞ்சம் நிறையா ஸ்கேம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணால் ஈஸியாக இருக்குங்க. பட் ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்குறது வந்து எப்படின்னா, நாங்கள் 4 பேர் உட்காந்துருந்தாங்கன்னு சொன்னல, அது பார்த்திங்கன்னா அது யாரோ ஏஜென்ட்டு. அவங்க வந்து 4 மணிக்கே வந்து இங்கே உட்காண்ட்ருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி 4 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் டிக்கெட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு 12-13 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எப்படிறான்னு பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் தான் பார்த்தா அங்கே 4 பேர் உட்காந்துட்டு இருந்தவங்க வந்து ஆல்ரெடி அவங்க யாரோ சொல்லி வச்சு தான் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. கரெக்டாக ஒரு 6 மணிக்கு அவங்க வராங்க. அவங்க வந்தோடனே அவங்கள க்யூவில் 2 பேர் 3 பேரை நிற்க வச்சுட்டு அவங்களுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த உட்காண்ட்ருந்த 4 பேரும் பார்த்திங்கன்னா ஏஜென்ட் தான். வந்தவங்க எல்லாமே அந்த 4 பேரும் வந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு 12 பேரை வந்து முன்னாடி க்யூவில் நிற்க வச்சுட்டு அவங்களான அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே வர்றவங்க எல்லாம் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நாங்கள் 4:45க்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணியும் எங்களுக்கு பஸ்ஸில் வந்து கடைசி ரோவில் தாங்க சீட்டே கிடச்சிது. செம்ம காண்டாயிடுச்சு எங்களுக்கு. சரி, சீட்டு என்னவாக இருந்தால் என்ன, அனிமல் சைட் ஆனால் போதும்னு சொல்லிட்டு நம்மளும் சஃபாரி பயணத்தை வந்து தொடர்ந்தோங்க. இன்றைக்கி சண்டேனால் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளோ ரஷ்ஷு. பஸ்ஸே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜீப் வந்து ஒரு 20 ஜீப் இருந்ததுங்க. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பந்திப்பூர் சஃபாரி ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஒரு டைம் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் நான் வந்த டைமில் சுத்தமாக எதுவுமே பார்க்க முடியல. இந்த டைமாச்சு ஏதாவது பார்க்க முடியுன்ற நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு சஃபாரி பஸ்ஸு டிக்கெட் பார்த்திங்கன்னா 650 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜீப்பில் போகிற மாதிரி இருந்தால் 1100 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சஃபாரி வந்து 1.5 மணி நேரம் தான். இப்போ வந்து 2.5 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. இப்போ August 1 திரும்பி டிக்கெட் ரேட்லாம் ஜாஸ்தி ஆகுது. பஸ் டிக்கெட் வந்து 650 வந்து 1000 rupees ஆக போகுது. அதே மாதிரி ஜீப்பில் போகிற 1100 வந்து 1500 ஆக போகுது. அதே மாதிரி 2.5 hour சஃபாரியை வந்து இப்போ 3 hours ஆக்க போகிறாங்க. இந்த இடம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பந்திப்பூரோட கவர்மெண்ட் காட்டேஜ் இருக்கிற இடம் தாங்க. இந்த அரிணி சீத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இது வரைக்கும் வந்து இங்கே ஸ்டே பண்ணதில்லை. ஃப்யூச்சரில் மேபி வந்து ஸ்டே பண்ணி வீடியோ போடுவேன். அதே மாதிரி இந்த பந்திப்பூர் சஃபாரியில் வந்து ஃபஸ்ட்டு மொபைல்லாம் அலோடு இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ மொபைல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. என்ன, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரிலாம் வீடியோ எடுக்காதீங்க. வீடியோ எடுத்துக்கோங்க, பட் இந்த செல்ஃபி எடுக்கிற மாதிரி வீடியோ
அந்த கையை வெளியே விட்டுட்டு செல்ஃபி ஸ்டிக் வச்சு தூரமாக வச்சு வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நம்மளுக்கு பந்திப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு சைட் ஆனது வந்து இந்த மான் தாங்க. எப்பயும் போல் அவ்வளோ மான் இருந்தது. அதுவும் காலையில் இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 ஆண்மான் வந்து சண்டை போட்டிருந்தது. அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதை நீங்களும் பாருங்கள் வீடியோவில். நம்ம வந்து சண்டே மார்னிங் சஃபாரி போனோம். நேற்று ஈவினிங், அதாவது சாட்டர்டே ஈவினிங் வந்து டைகர் சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் டைகரை பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க இந்த சஃபாரியாக போயிட்டுருக்கோம். அனிமல் சைட்டிங்லாம் வந்து லக்கு தான். நம்மளுக்கு லக்கு இருக்கா என்னன்னு தெரியல. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்தியாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சக்ஸஸ் ஸ்டோரியில் ஒன்றான பந்திப்பூர் டைகர் ரிசர்வோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் கர்நாடகா ஸ்டேட்டில் சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க இந்த பிளேஸ்க்கு பந்திப்பூர் நேம் வரதுக்கு ரீசன் இந்த ஏரியாவில் இருந்த பந்திப்பூர் வில்லேஜ். ஹிஸ்டாரிக்கலாக இது மைசூர் மகாராஜாவோட ஹண்டிங் கிரவுண்டாக இருந்துச்சு. பிரிட்டிஷ் பீரியடில் கூட மைசூர் கிங்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டை ராயல் ஹண்டிங் ரிசர்வாக யூஸ் பண்ணாங்க. 1931 ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுக்கப்பட்டது. மைசூர் மகாராஜா கிருஷ்ணராஜா உடையார் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை வேணுகோபால் வைல்ட் லைஃப் பார்க்குன்னு டிக்ளேர் பண்ணார். இதுதான் பந்திப்பூர் கன்சர்வேஷன் ஜேர்னியோட ஃபஸ்ட் அஃபிஷியல் பிகினிங்னு சொல்லலாம். அப்போது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் கான்செப்ட் ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் இருந்தது. ஆனால் மைசூர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நேச்சர் ப்ரொடெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். 1973 இந்தியா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் டைகர் ஸ்டார்ட் பண்ணுச்சு. இந்த ப்ராஜெக்டோட மெயின் கோல் என்னென்னா பெங்கால் டைகர் பாப்புலேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அந்த டைமில் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டை அஃபிஷியலாக டைகர் ரிசர்வ்னு டிக்ளேர் பண்ணாங்க. இதுதான் பந்திப்பூர் டைகர் ரிசர்வோட மாடர்ன் ஐடென்டிட்டியாக ஸ்டார்ட் ஆன மூமெண்ட். நம்மளும் இந்த சஃபாரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பெருசாக எந்த அனிமல்ஸுமே சைட் பண்ண முடியல. அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த யானை சைட் ஆச்சு. ஒரு 3 யானை இருந்தது, ஒரு குட்டியோடு இருந்தது. இந்த யானையும் நம்மளோட சஃபாரி வண்டியோட சவுண்டு கேட்டோன்னே அதுவுமே காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதுவும் அந்த காடே வந்து ரொம்ப அடர்ந்து இருந்ததுனால நம்மளால் அந்த யானையை ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. இந்த யானையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்த கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு இன்னொரு மான் கூட்டம் ஒன்று சைட் ஆச்சு. எவ்வளோ டைம் தான் இந்த மான் இந்த காட்டில் பார்த்தாலும் போரே அடிக்காதுங்க. இந்த மான் இருக்கிறனால தான் இந்த காடே வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. இந்த மானெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்த இடத்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு வந்து மயில் சைட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் மயில் வந்து தோகை விரித்து ஆடுறத ஃப்ரண்ட் போஸை வந்து நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அது நம்ம பஸ்ஸில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ரொம்ப தூரமாக இருந்தது. நம்ம அந்த ஃபோனில் லென்ஸ் கிட் வச்சுருக்கனால வீடியோ ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்சதுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இதை நம்மளுக்கும் இந்த சஃபாரியில் பெருசாக இந்த யானை, இண்டியன் காரு, இந்த மயில் அதை தவிர பெருசாக வேறு எதுவும் சைட் ஆகலைங்க. ஆனால் லெப்பர்டை வந்து சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம பஸ்ஸில் போனவங்க யாருமே பார்க்கலங்க. நம்மளுக்கு முன்னாடி போன ஒரு ஜீப் வந்து ஒரு ஜீப்போ 2 ஜீப்போ மட்டும் லெப்பர்டு வந்து கிராசிங் பார்த்துருக்காங்க. பட் நம்மளால் பார்க்க முடியல. அதே மாதிரி நான் சைட் பண்ண அனிமல்ஸோட வீடியோலாம் அப்படியே போடுறேன், நீங்களும் பாருங்கள். அதுக்கு பின்னாடி பந்திப்பூரோட ஹிஸ்ட்ரியும் நான் அப்படியே சொல்கிறேன், அதையும் கேளுங்க. பந்திப்பூர் மட்டும் இல்லை, இது ஒரு பிக்கர் ஈகோசிஸ்டமோட பார்ட்டு. இது நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்குள்ளே வருது. 1986 இந்தியாஸ் ஃபஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் அண்டர் UNESCOவில் இது டிக்ளேர் ஆகுதுங்க. இந்த ரீஜியனில் பந்திப்பூர், நாகர்கோலே, முதுமலை, வயநாடு, சத்தியமங்கலம் எல்லாம் கனெக்ட் ஆகுது. அதனால் அனிமல்ஸ்க்கு பவுண்ட்ரிஸ் இல்லை, அவங்க ஃப்ரீயாக மைக்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த லேண்ட்ஸ்கேப்போட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். ஹிஸ்டாரிக்கலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, பந்திப்பூர் ஏரியாவில் ஒரு டைமில் கேட்டில் டிசீஸ், ரெண்டர்பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நோய் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு. தமிழில் வந்து இதை வந்து கோமாரி நோயின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கேட்டில் பிளேகுங்க. அது இந்த நோய் வந்த அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வெட்டினரி கண்ட்ரோலும் கன்சர்வேஷன் எஃபர்ட்னால இந்த டிசீஸை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணாங்க. இது வைல்ட் லைஃப் பாப்புலேஷனுக்கு ரெக்கவரிக்கும் ரொம்ப பிக் டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது.
பந்திப்பூர் டெவலப்மெண்ட்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஸ்னால் ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. பவுச்சிங் கண்ட்ரோல், ஹேபிடேட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது மேலே ஃபோக்கஸ் பண்ணாங்க. கிராஜுவலாக எலிஃபண்ட்டு, டைகரு, டீரு பாப்புலேஷன் இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிட்டி இருக்குது. ஏன்னா இது மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டுங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை உலகத்திலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்காலஜிக்கல் ரீஜனில் ஒன்று. அதனால் பந்திப்பூர் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, இது குளோபல் கன்சர்வேஷன் இம்பார்ட்டன்ஸ்க்கும் கூட இருக்குது. ரீசெண்டாக ஒரு முக்கியமான டிசிஷன் வந்தது. பந்திப்பூர் முதுமலை ஹைவே நைட் டிராஃபிக் பேன். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பேசிஸில் நைட்டு 9 PM டு மார்னிங் 6 AM வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ரீசன் என்னென்னா, முக்கியமாக எலஃபண்ட்ஸ் ரோடு ஆக்சிடெண்ட்ஸ் அவாய்ட் பண்ண இது கன்சர்வேஷன் ஹிஸ்ட்ரியில் ஒரு போல்டு ஸ்டெப்பாக இருந்துச்சு. இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் எவாலுவேஷன் பார்த்தா ஒரு திங் கிளியராக தெரியும். பந்திப்பூர் ஜஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் இல்லை, இது ஒரு லிவிங் கன்சர்வேஷன் ஸ்டோரி. கிங்ஸோட ஹண்டிங் கிரவுண்டாக இருந்தது, இன்றைக்கி வேர்ல்டு ஃபேமஸ் டைகர் ரிசர்வாக மாறியிருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், சயின்டிஸ்ட், லோக்கல் கம்யூனிட்டிஸ் எல்லாருமே இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈகோ டூரிசம் டெவலப்மெண்ட், ஆன்டி பவுச்சிங் கேம்ப்ஸு, கேமரா ட்ராப் மானிட்டரிங், வைல்ட் லைஃப் ரிசர்ச் எல்லாம் பந்திப்பூரை மாடர்ன் கன்சர்வேஷன் மாடலாக மாற்றிருக்கு. நம்ம பந்திப்பூர் ஹிஸ்ட்ரியில் ஒரு எமோஷ்னல் ட்ரூத் இருக்குது. ஹியூமன்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் கோஎக்ஸிஸ்ட் பண்ணுறது ஈஸி இல்லை. ஆனால் இந்த ஃபாரஸ்ட் நமக்கு சொல்லுது, ரெஸ்பெக்ட் அண்ட் பேலன்ஸ் இருந்தால் தான் நேச்சர் சர்வே ஆகும். இந்த பிளேஸில் இருக்கிற புலி, யானை, லெப்பர்டு எல்லாம் ஜஸ்ட்டு அனிமல்ஸ் மட்டும் இல்லைங்க, அவங்க இந்த ஏஷியன் ஃபாரஸ்ட்டோட ரியல் ரெசிடென்ட்ஸ். நம்ம வெறும் விசிட்டர்ஸ் மட்டும்தான். நம்மளும் இப்போ நம்மளோட சஃபாரியை முடிச்சுட்டு அப்படியே மசனகுடி தாங்க போயிட்டுருக்கோம். சரி, மசனகுடி போகிறதுக்கு முன்னாடி அப்படியே இந்த மங்களா ரோட்டில் இது வரைக்கும் நான் போனது கிடையாது. சரி, ஒரு டைம் மங்களா ரோடு போயிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம அப்படியே மசனகுடி தாங்க போக போகிறோம். இப்போ மசனகுடியில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மாயார் சிங்கார ரோட்டில் வந்து எந்த வெஹிக்கிள்ஸும் அலோடு கிடையாது. அங்கே நீங்கள் மாயார் சிங்கார ரோட் போகணுன்னா அங்கே உள்ள லோக்கல் ஜீப் சஃபாரியில் தான் போக முடியும். நம்ம அப்படி தாங்க போகணும். அதோட ஸ்டோரியை நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். நம்மளுக்கு இப்போ மங்களா ரோட்டில் ஏதாவது சைட் ஆகுதான்னு பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.
நமக்கும் இந்த மங்களா ரோட்டில் பெருசாக எதுவும் சைட் ஆகலைங்க. சரி, நம்ம இப்போ ரிட்டர்ன் வந்து மசனகுடி தான் போயிட்டுருக்கோம். சண்டேனால் கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களா ரோட்லேயும் வெறும் மான் மட்டும்தாங்க நம்மளுக்கு சைட் ஆச்சு. நம்மளும் போயிட்டு இருந்த கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டஸ்கர் ஒன்று சைட் ஆச்சு. ஸோ அப்படியே அந்த டஸ்கரை பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்மளோட பயணத்தை வந்து தொடர்ந்தோங்க. நம்மளும் இப்போ முதுமலை செக் போஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கே செக் போஸ்ட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி காரெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் விட்டாங்க. இந்த முதுமலையிலேருந்து தெப்பக்காடு போகிற வரைக்குமே நம்மளுக்கு வெறும் மான் மட்டும்தாங்க சைட் ஆச்சு. பெருசாக வேறு எதுவும் சைட் ஆகலை. யானை கூட பார்க்க முடியல. ரெகுலராக வந்து இந்த ரோட்டில் வந்து நம்மளால் யானையை பார்க்க முடியும். பட் இந்த டைம் யானையும் பார்க்க முடியல. சண்டேனால் இந்த வெஹிக்கிளோட சவுண்டாக ஜாஸ்தி இருக்கனால நம்மளால் யானையை பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். முதுமலையிலையும் நம்ம சஃபாரி ட்ரை பண்ணுறதா தாங்க இருந்தது. பட் ஆனால் 9:30 தான் லாஸ்ட்டு. நம்ம தெப்பக்காடு போகும்போதே 10 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அங்கேருந்து அப்படியே இப்போ மசனகுடி தாங்க போயிட்டுருக்கோம். மசனகுடி போகிற வழியிலையும் நம்மளுக்கு வந்து வெறும் மான் தான் சைட் ஆச்சு. அதே மாதிரி நீங்கள் யாராவது மசனகுடி போகிறீங்கன்னா கண்டிப்பாக இ பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு போங்க. இ பாஸ் இல்லைனா அங்கே செக் போஸ்ட்டில் நிப்பாட்டி அப்ளை பண்ண அப்புறம் தான் உள்ளார விடுவாங்க. இப்போது இந்த மசனகுடியில் புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா மாயார் ரோட்லேயும் சிங்காரா ரோட்லேயும் ஃபஸ்ட்டெல்லாம் நம்மளோட ஓன் வெஹிக்கிள்லேயே போகலாம். இப்போ வந்து அந்த மாதிரி போக முடியாதுங்க. நம்ம வந்து அங்கே உள்ள லோக்கல் ஜீப் சஃபாரியில் தான் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் மசனகுடியிலேருந்து கல்லட்டி வழியாக ஊட்டி போகிறதும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போது. அதனால் ஊட்டியும் இப்போ இந்த வழியாக போக முடியாது. நீங்கள் ஊட்டி போகிற மாதிரி இருந்தால் கூடலூர் வழியாக தாங்க போக முடியும். நீங்கள் யாராச்சும் இங்கே மசனகுடியில் ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வழியாக போங்க. ஊட்டி போகணுன்னு நினச்சிங்கன்னா இனிமேல் போக முடியாது. உங்களை ரிட்டன் திருப்பி அமுச்சிடுவாங்க. நீங்கள் வந்து கூடலூர் வழியாக தான் ஊட்டி போக முடியும் இனிமேல். TN43 வண்டி மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ எப்படி இந்த மாயார் சிங்காரா ரோட்டில் போகிறோன்னா, நான் ஆல்ரெடி 7 days 7 டைகர் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில். அப்போ வந்து நான் மசனகுடியில் ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போ நான் ரெகுலராக இந்த மாயார் சிங்காரா ரோட்டில் என்னோடய கார்லேயே போயிட்டுருக்க டைமில் அங்கே ஒரு அண்ணா வந்து ஃப்ரெண்டானார். அவர் பேர் வந்து சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஃப்ரெண்டானதுனால அவரோட நம்பர் நான் வாங்கி வச்சுட்டு அவர்கிட்ட ரெகுலராக பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நான் அவருக்கு தான் கால் பண்ணேன். கால் பண்ணோடனே அவர் இன்றைக்கி சண்டே என்னால் வர முடியாது, நான் வேணால் என்னோடய ஜீப் கொடுக்குறேன், நீங்கள் 1000 rupees ஃபியூல் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க, டிரைவரும் அமுச்சு விட்றேன், நீங்கள் ஏதோ கொடுக்குறத அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நம்மளை வந்து அவரோட ஜீப் கொடுத்து அப்புறம் நம்ம ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு நம்ம இப்போ மாயார் ரோடு தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ மாயார் ரோடு போகிற வழியிலே பாருங்கள் செக் போஸ்ட் இருக்கும். வெஹிக்கிள் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணிட்டு தான் உள்ளார போக முடியும். அதே மாதிரி TN43 இங்கே மாயாரில் ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே யாராவது போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா மற்ற வண்டியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாக இந்த மாயார் ரோட்டில் சண்டேனா அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். நீங்களே இப்போ பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருந்ததுன்னு. கம்ப்ளீட்டாக எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணதுனால ஒரு வண்டி கூட கிடையாதுங்க. வெறும் நம்ம ஜீப் மட்டும்தான் போயிட்டு இருந்தது. இந்த TN43 லோக்கல் வண்டி மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம சண்டே அன்றைக்கி தான் போகணும். சண்டே அன்றைக்கி காலையில் டைகர் கிராசிங் வந்து பார்த்துருக்காங்க இந்த மாயார் ரோட்டில். ஸோ நம்மளும் ஏதாவது சைட் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் போனோம். பட் நம்மளுக்கு எதுவும் பெருசாக சைட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாயார் ரோட்டில் ஒரு கரடி எப்பயுமே ரெகுலராக சைட் ஆகுங்க. அது இந்த இளந்தப்பழ சீசன்னால் ரெகுலராக சைட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 15 days வந்து நான் ஒரு 2 டைம் இந்த மாயார் ரோடு போயிட்டு வந்தேன். மசனகுடியில் இருக்க மாயார் ரோடுக்கு. அந்த 2 டைமுமே என்னால் அந்த கரடியை பார்க்க முடியல. அதே மாதிரி போகிற டைமில் ஃபாரஸ்ட்டும் ரொம்பவே எந்த அனிமல்ஸுமே பார்க்க முடியல. ஏதோ ஒரு 4-5 மான் தான் அங்கங்கே நின்றுட்டு இருந்ததுங்க. அது இல்லாமல் மயிலை பார்த்தோம். பெருசாக வேறு எதுவும் பார்க்க முடியல. இந்த வீடியோவில் நம்மளுக்கு ஜீப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த சக்கரை ப்ரோக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
அதே மாதிரி நம்ம கூட வந்த அந்த டிரைவர் சுரேஷ் ப்ரோ, அவருக்குமே இங்கே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே வந்து 2100, 2700, 3000 வரைக்குமே ஒரு ஜீப்புக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அந்த புது ரூல்ஸ் போட்டதுனால ஒரு ஜீப்புக்கு வந்து 2000 அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரியல. மாயா ரோட்லேருந்து இப்போது சிங்காரா ரோடு வந்துட்டோங்க. இங்கே சிங்காரா ரோட்லேயும் செக் போஸ்ட் இருக்குது. இதுக்குள்ளேயும் அலோடு கிடையாது. இப்போது நம்ம அந்த சிங்காரா ரோட்டில் போயிட்டுருக்கும்போது டைம் வந்து ஒரு 12 o'clock இருக்குங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து பிஜி பாளையாலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. பிஜி பாளையாவில் ஈவினிங் சஃபாரி நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோம். 3 o'clock to 4:30 ஒன்று, 4:30 to 6 o'clock. ஸோ நம்ம 2 ஸ்லாட்டுமே புக் பண்ணியிருந்தோங்க. கரெக்டாக அவங்க 12 o'clock கால் பண்ணாங்க. அப்போ தான் சொன்னாங்க 3 o'clock வந்துடுவீங்களான்னு கன்ஃபர்மேஷன் கால் பண்ணாங்க. நாங்களும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிட்டு சரி இங்கேருந்து கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டாங்க. பார்த்தா 3 hours 20 minutes ஏதோ காட்டுச்சு. நான் என்ன நினச்சேன் 3:30க்கு தான் சஃபாரி அப்படின்னு என் மைண்டில் ஏதோ ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா காலையில் நான் பந்திப்பூர் போகும்போது பந்திப்பூர் ஈவினிங் சஃபாரி ஸ்லாட் பார்த்திங்கன்னா 3:30 to 6. ஸோ நான் அந்த ஒரு 3:30 மைண்ட் செட்லேயே இருந்துட்டேன். அப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு சரி நானும் அவர்கிட்ட என் கூட வந்த அந்த அண்ணன் டிரைவர்கிட்ட நான் சொன்னேன், சரி சீக்கிரமாக போயிட்டு இல்லை ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னாங்க, வாங்க இங்கே ரெகுலராக டைகரு லெப்பர்டு சைட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஆச்சு, அந்த ஒரு இடத்துல சைட் ஆகுது, சும்மா அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். சரி நம்மளும் இப்போ அந்த இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த செக் போஸ்ட்டில் என்ட்ரியெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி நம்ம காருக்கு போகும்போது கரெக்டாக 12:32 ஏதோ ஆச்சுங்க. அப்புறம் நான் அங்கேருந்து பிஜி பாளையம் லொக்கேஷன் போட்டால் நான் வந்து 3:40க்கு தான் ரீச் ஆகுன்ற மாதிரி எனக்கு காட்டுச்சு. ஸோ நம்ம 3 o'clock அங்கே ரீச் ஆகணும். ஸோ 3:40க்கு தான் ரீச் ஆகும்னா நம்மளால் ஃபஸ்ட்டு சஃபாரி போக முடியாது, செகண்ட் சஃபாரி தான் போக முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் சரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ. அதுவும் சண்டே இந்த மசனக்குடியிலேருந்து நம்ம இந்த தெப்பாக்காடு வர வரைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஃபுல் பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. மசனக்குடி ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் தெரியும் சண்டேலாம் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும்னு. அப்படியே க்யூ நிற்கும். அந்த டிராஃபிக்கில் சுத்தமாக சான்ஸே கிடையாது, நம்ம பிஜி பாளையம் போகவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ காரை அழுத்த முடியுமோ அழுத்தி பிரித்து மேய்ஞ்சிட்டு தாங்க அந்த ரோட்டில் வந்தேன். இது கரெக்டாக இப்போ நம்ம பிஜி பாளையம்லேருந்து இங்கேருந்து ஒரு 37 kilometer ஏதோங்க. நான் கரெக்டாக ஒரு 2 o'clockலாம் வந்துட்டேன். அதே மாதிரி பிஜி பாளையம் சஃபாரியும் 2:50க்குலாம் ரீச் ஆகிட்டாங்க. நம்மளுக்கு கூகுள் மேப்பில் காட்டின எஸ்டிமேட் டைமும் நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துட்டோங்க. நிஜமாகவே அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன். 3:40 ரீச் ஆகும்னு காட்டுச்சு. நம்ம வந்து 2:50க்குலாம் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 minutes டிஃப்ரென்ஸ் முன்னாடி. அப்போனா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்திருப்பேன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜி பாளையம் கொஞ்சம் தூரம் ஒரு கடைசி ஒரு 19 kilometer ரோடு இந்த மாதிரி தாங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும்.
சுத்தமாக அதில் போகவே முடியாது. 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே இங்கே போகவே முடியாதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த ரோடு. நான் லாஸ்ட் டைமே பிஜி பாளையா சஃபாரி வந்தேன். அந்த டைமில் நான் வந்து இந்த ரோடெல்லாம் காட்டல. ஸோ நம்ம இந்த டைம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரோடை நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் அந்த ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. அந்தளவுக்கு மோசமாக இருக்குங்க. அப்புறம் நடுவில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு ரோடு நல்லாயிருக்கும். திரும்பி இதே மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குங்க ரோடு. அதே மாதிரி இந்த பிஜி பாளையா சஃபாரி போகணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அட்வான்ஸாக புக் பண்ணணுங்க. ஆன்லைன் புக்கிங்கெல்லாம் கிடையாது, ஆஃப்லைன் புக்கிங் தான். நீங்கள் அவங்க காண்டாக்ட் நம்பர் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டே கால் பண்ணி நீங்கள் உங்களோட சீட் வந்து புக் பண்ணிக்கணும். அப்போ தாங்க கிடைக்கும். டைரெக்டாக போனீங்கன்னா கிடைக்காது. நீங்கள் யாராவது போகிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டே அட்வான்ஸாக கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு போங்க. பிஜி பாளையா மேல் மாதேஸ்வர ஹில்ஸ் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, அதாவது எம்எம் ஹில்ஸோட ஒரு முக்கியமான ஃபாரஸ்ட் ரேஞ்சு. இந்த ஃபாரஸ்ட்டு பந்திப்பூர் பிஆர்டி டைகர் ரிசர்வ், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வோட லேண்ட்ஸ்கேப்போட கனெக்ட் ஆகியிருக்கு. அதனால் எலஃபண்ட்ஸ், இண்டியன் காரு, டீரு, சென்னாய், சிறுத்தை, ஏன் புலியை கூட இந்த ஃபாரஸ்ட்டில் பார்க்க முடியுங்க. அதே மாதிரி டைகரோட மூமெண்ட்டும் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது. 2023 கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த சஃபாரி டூரிசமையும் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனையும் ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் ரொம்ப ஓவர் க்ரௌடட் ஆகலைங்க இந்த பிஜி பாளையா சஃபாரி. அதனால் ஃபாரஸ்ட்டோட ஒரிஜினல் சைலன்ஸையும் நேச்சர் அட்மாஸ்பியரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பிஜி பாளையா சஃபாரி ரூட்டு ஃபுல்லாக ட்ரை ஃபாரஸ்ட்டு, பேம்பூ பேச்சஸ்ஸு, கிராஸ்லேண்ட்ஸு, ஸ்மால் வாட்டர் பாடிஸ்னு பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பில் போகும். எந்த ஒரு டேர்ன்லேயும் சர்ப்ரைஸாக இருக்கும். எந்த நேரத்துலையும் கூட்டமாக யானை, இண்டியன் காரு, ஸ்பாட்டட் டியர்ஸு, சாம்பார் டியர்ஸு, அதே மாதிரி காட்டுப்பன்னி, மயில், இல்லைனா இந்த சென்னாய், தோலுன்னு சொல்லப்படுற இந்த சென்னாயும் நம்ம முன்னாடி வரலாம். இந்த ஏரியா எலஃபண்ட் காரிடாரில் இருக்கிறதுனால எலஃபண்ட் சைட்டிங் ரொம்பவே காமனாக இருக்கும். லக்கு இருந்தால் லெப்பர்டு இல்லைனா டைகர் கிராசிங் கூட பார்க்க சான்ஸ் இருக்குது. வைல்ட் லைஃப்பில் கேரண்டின்னு எதுவுமே இல்லை. ஆனால் அதுதான் அந்த சஃபாரியோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டே. நான் இன்றைக்கி பந்திப்பூர்லேருந்து மாயாறு, சிங்கார ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக பிஜி பாளையா சஃபாரிக்கு வந்திருக்கேன். இந்த சஃபாரி எனக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்குன்னு பார்க்கலாம். ரேர் வைல்ட் லைஃப் சைட்டிங் கிடைக்குமா, இல்லை அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்மளும் ஒரு வழியாக இந்த பிஜி பாளையா சஃபாரி டிக்கெட் கவுண்டருக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. இதிலேருந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா சர்ப்ரைஸ்லாம் இருக்குங்க இந்த வீடியோவில். நம்ம நினச்சி பார்க்காத ஷாக்கிங்கான மூமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இந்த சஃபாரியில் கிடச்சிது. நம்ம வந்து இப்போ 3 o'clock சஃபாரி தாங்க போயிட்டுருக்கோம், அதாவது ஃபஸ்ட்டு சஃபாரி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சஃபாரி போயிட்டு திரும்பி ரிட்டன் 4:30க்கு இங்கே வந்துட்டு திரும்பி 4:30க்கு இங்கேருந்து திரும்பி நம்ம செகண்ட் சஃபாரி போவோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீப்பில் போகிற எல்லாருமே 2 ஸ்லாட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அப்படியே அங்கேயே கண்டினியூ பண்ணலாங்க. இல்லை சப்போஸ் யாராவது வெறும் 1 ஸ்லாட் தான் புக் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் புக் பண்ணியிருந்தா கூட நம்ம ரிட்டன் இங்கே திரும்பி இங்கே சஃபாரி சென்டர் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்பி இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கும் அப்படி தான் ஆச்சு. நம்ம போய் ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ஒரு 2 பெரிய சாம்பார் டியர் சைட் ஆச்சுங்க. தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய யானை தண்ணி குடிச்சிட்டு உள்ளார நடந்து போயிட்டு இருந்ததுங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நான் ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அந்த சாம்பார் டியரும் ஓடிடுச்சு, அந்த யானையும் நடந்து உள்ளார போயிடுச்சுங்க. இந்த பிஜி பாளையா சஃபாரியில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த காடு வந்து ரொம்பவே வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க. அதாவது அந்த பக்கம் இந்த செடி ஜாஸ்தியாக இருக்குங்க. ஏதாவது அனிமல்ஸ் இருந்தால் கூட நம்ம அதை வந்து கிளியராக பார்க்க முடியாது. அந்த செடியெல்லாம் கவர் பண்ணிக்கும், அங்கங்கே தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த யானையும் வந்து சடனாக உள்ளார போயிடுச்சு. அதை நம்மளால் வீடியோ எடுக்க முடியல.
இது தாங்க அந்த பெரிய யானை. உங்களுக்கு நடந்து போகிறது தெரியுதா? இந்த மாதிரி தாங்க இந்த ஃபாரஸ்ட் இருக்கும். ப்ராப்பரான சைட்டிங் கிடைக்காது. அப்படியே அந்த யானையை பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த சாம்பாடியர் அடுத்து சைட் ஆச்சுங்க. உங்களுக்கு இப்போ நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செடியாக இருக்கும். அது அந்த செடிக்குள்ளே போய் நின்னால் நம்மளால் கிளியராக அதை வீடியோ எடுக்க முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறையா சைட்டிங் இருந்தது நம்மளுக்கு. எங்கேயாவது இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போதோ இல்லை தண்ணி குடிக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு கிளியரான சைட்டிங்கே கிடைக்குங்க. இந்த சாம்பாடியரை பார்த்துட்டு போயிட்டு இருந்த அடுத்த கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்மளுக்கு இந்த காட்டு மாடு தாங்க சைட் ஆச்சு. இந்தியன் கார்னு சொல்லப்படுற இந்த காட்டு மாடு. நேற்று இந்த பிஜி பாளையா சஃபாரியில் டைகர் வந்து சைட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock 6:20 தான் சைட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2வது சஃபாரி போனவங்க. அடுத்து இந்த இந்தியன் காரை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு பெண் யானையும் அதோட குட்டியும் சைட் ஆச்சுங்க. அது நம்ம ஜீப்பை பார்த்தோன்னே தண்ணி குடிச்சிட்டு இருந்த அந்த யானை வந்து அதோட குட்டியை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க. அது பாருங்கள் எப்படி கூட்டிகிட்டு போகும்னு. அதுவும் அங்கே மேலே ஏறிட்டு நம்ம சஃபாரி வண்டியை வந்து ஒரு லுக் விட்டுட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த குட்டி யானையை தள்ளிகிட்டே காட்டுக்குள்ளே போயிடும். அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எவ்வளோ பத்திரமா கூட்டிகிட்டு போகுதுன்னு பாருங்கள் அந்த குட்டி யானையை. நம்மளும் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து நம்மளோட சஃபாரி பயணத்தை தொடர்ந்தோங்க. எப்பயுமே வந்து இந்த பிஜி பாளையாவில் கடைசி சஃபாரி வந்து ரொம்பவே வந்து அனிமல் சைட்டிங் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஒரு 4:30-5 மணிக்கு மேலே தான் எல்லா அனிமல்ஸும் வெளியே வரும். இது என்னென்னா சென்னாய் உட்காந்துட்ருக்குங்க. அதுவும் ரொம்ப தூரத்தில் இருந்தது. அந்த மாதிரி புதருக்குள்ளே உட்காந்துருந்தனால நம்மளுக்கு கிளியர் சைட்டிங்கே கிடைக்கல. ஒரு 3 சென்னாய் ஏதோ உட்காந்துட்ருக்குங்க. நம்மளுக்கு அதை கிளியராக பார்க்க முடியல. சரி, நம்மளும் இந்த சென்னையை வீடியோ எடுத்துகிட்டு நம்மளோட சஃபாரி டைமும் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ரிட்டன் வந்து திரும்பி அங்கே சஃபாரி சென்டர் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு திரும்பி நம்ம ரிட்டன் வருவோங்க. நேற்றுமே பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் சஃபாரியில், அதாவது 4:30 to 6 இருக்குங்களேங்க, அதில் தான் புலியுமே சைட் ஆகிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பிஜி பாளையா சஃபாரி வந்திருக்கேன். அப்போயுமே 2 சஃபாரி புக் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு சஃபாரியில் ஒன்றுமே சைட் ஆகலைங்க. செகண்ட் சஃபாரியில் தான் சென்னாய், யானை எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் யாராவது போகிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு 2 ஸ்லாட்டுமே புக் பண்ணிவிட்டு போங்க. ஒருத்தருக்கு வந்து 400 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இது நம்மளோட 2வது சஃபாரி தாங்க போயிட்டுருக்கோம். இந்த 2வது சஃபாரியும் போய் நம்மளுக்கு ஒரு 1/2 எதுவுமே சைட் ஆகலைங்க. அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருந்தோம். எனக்கு வந்து மெயினாக புலி இல்லை சிறுத்தை ஏதாவது பார்க்கணும் தாங்க ரொம்ப ஆசை. ஏன்னா நானும் ஒரு 2-3 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இது வரைக்கும் புலியோ சிறுத்தையோ அதோட ஃபாரஸ்ட்டில் பார்த்தது கிடையாதுங்க. இந்த செகண்ட் சஃபாரியில் பார்ப்பன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஒரு சஃபாரி டிரைவரும் சொன்னாங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் வாங்க. ஏன்னா நேற்று ஈவினிங் சைட்டாக இருக்குது, அதனால ஏதாவது மூமெண்ட் இருக்கும், அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னார். ஸோ நானும் எப்படியாவது வந்து இன்றைக்கி புலியை பார்த்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க அந்த சஃபாரியே போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டுருக்கும்போது இந்த உடும்பை பார்த்தோங்க. அதை டக்குன்னு நிப்பாட்டி வீடியோ எடுக்கிறதுல அது ஓடி போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன சஃபாரி வரும்போது இந்த மரம் நல்லா தாங்க இருந்தது. இப்போ வரும்போது இந்த யானை வந்து அந்த மரத்தை உடச்சி வேரோடு பிடுங்கி கீழே தள்ளி விட்ருக்குங்க. அந்த யானை இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குது, பட் நம்மளால் பார்க்க முடியலங்க.
நம்ம போயிட்டு இருந்த அடுத்த கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 2 சென்னாயை பார்த்தோங்க. தூரத்தில் உங்களுக்கு தெரியுதா 2 சென்னாய். அதை நான் இப்போ என் ஃபோனில் எடுத்த வீடியோ கிளிப் நான் காட்டுறேன். அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இந்தியன் கார் தாங்க சைட் ஆச்சு. கொஞ்ச நேரம் இங்கேருந்து இந்த இந்தியன் காரெல்லாம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம சஃபாரியை கண்டினியூ பண்ணோங்க. இந்த இந்தியன் காரை பார்த்துட்டு அடுத்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு ஒரு 4 யானை சைட் ஆச்சுங்க. அது இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே ரொம்ப உள்ளார இருந்ததுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக செடியாக இருந்ததுனால அந்த யானையை நம்மளால் வீடியோ எடுக்க முடியலங்க. அந்த 4 யானை அப்படியே நடந்து போகிறத மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நானும் ஃபோனில் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். வெறும் இந்த மாதிரி செடி மரம் அதுதாங்க தெரிஞ்சதை தவிர அந்த யானை ஃபுல்லாக ஜூம் பண்ணி எடுக்க முடியல என்னால். இந்த இந்தியன் காரை பார்த்துட்டு டைமும் ஆகிடுச்சு. நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கும் போது தாங்க நம்மளுக்கு ஒரு தரமான சம்பவம் ஒன்று மாட்டுச்சு. நானும் ஃபஸ்ட்டு போகும்போது ஒரே ஒரு சென்னாய் தான் அங்கே உட்காண்ட்ருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுதுங்க. நான் சென்டரில் உட்காண்ட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 14-15 சென்னாய் ஒன்றா இருந்ததுங்க. இங்கேருந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த சென்னாய் பண்ணுற ஆக்டிவிட்டீஸு எல்லாமே. இது கரெக்டாக ஒரு வாட்டர் ஹோல் கிட்ட தண்ணி குடிக்க வந்ததுங்க. அந்த இடத்துல தாங்க இவ்வளோ சென்னாயை கூட்டமாக நான் பார்க்குறேன். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமு ஒரு 14-15 சென்னாயை ஒன்றா நான் பார்க்குறேங்க. பார்க்கவே அவ்வளோ செமையாக இருந்தது. இங்கே ஒரு 15 சென்னாய் ஒன்றா உட்காண்ட்ருக்கு. அது பக்கத்துலேயே ஒரு மயில் ஒன்று நடந்து போய்ட்டுருக்குங்க. அதை பற்றி கேரே பண்ணாமல்.
நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்து புது புது வீடியோவாக போட தோணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வைல்ட் லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட், இந்த ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ணுறது, ஃபாரஸ்ட்டில் ட்ரைவ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அதுக்கான சேனல் தாங்க நம்ம சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.